அந்த ஜில்லா படத்துல அண்ணன் எப்படி அவர் அப்பா அந்த மாதிரி அடுத்து அந்த லிஸ்ட்ல நான் கொண்டு வந்து சேர்க்கிற முதல் வேற யாரும் கிடையாது, நம்ம இம்ரான். இம்ரான் வாடான்னு வருவான். நீ எடுத்துக்கிடா, சரி எடுத்துக்கணும், சரி நான் ஓகேண்ணா அப்படின்ட்டு போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன நடக்கு ஏது நடக்க அவனுக்கு தெரியாது. என்ன அவனே என்ன காலேஜ் அரியருக்கு எழுத கூட்டு வர ஸ்டேஷனுக்கு கூட்டு வர அடவாடா அங்க உட்காந்து எதலாம்டா வாடா அப்படின்னு. ஒரு விஜய் ஃபேனா நான் சொல்றேன் பாருங்க, நாளைக்கு பாருங்க ஒரு விரல் புரட்சி 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நடுவிரல், அந்த ஒரு விரல் நடுவிரல் புரட்சி நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. கட்ட விரல் கூட இருக்கட்டும் 10 மணிக்கு. ஆல்ரெடி தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு இந்த மாதிரி வந்து வீடியோ எடுக்க கூடாது, உள்ள வந்து ரகலை பண்ணக்கூடாது, இது இந்த கண்டிப்பா பாத்தீங்களா இது வரைக்கும் இல்லாத அன்பிரசிடென்டட் கிரவுட் வருமா நாளைக்கு? ஹிஸ்டரி கண்டிப்பா கிரிஞ்சு பண்ணுவாங்க. கண்டிப்பா நாளைக்கு வந்து வெல்த் விட போறாங்க. வினோத் சொன்னாலங்க, ஏங்க நேத்து வினோத் சொன்னானே FDFS மாதிரி 7 to 8 7 to 9 அப்பே ரிசல்ட் தெரிஞ்சிரும். ஏங்க நீங்க ஏங்க 7 to 8 5:30 மணிக்கு அலாரம் வச்சிருக்காங்க. அவனுங்க ஸ்பேஸ் மூடும்போது சொன்னானுங்க நாளைக்கு 4 மணிக்கு எழுந்திருச்சான். நாளைக்கு வேணா பாருங்க. இல்ல அவனுக்கு தெரியுமா 7 மணிக்கு மேல அலோவ் பண்ணுவானுங்கன்னு. FDFS மாதிரி போய் 5 மணிக்கே நிக்க போறாங்க, அடிச்சு துரத்த போறானுங்க. அப்பதான் காலையிலே போலீஸை டென்ஷன் பண்ண போறானுங்க, வச்சு அங்கதான் தப்பு பண்றீங்க. அவங்க போலீஸ் கிடையாது, அவங்க AK-47 நிப்பான். ஒரு தடவை நான் நடுவில் இன்டர் பண்ணி நான் தலர்டைகர்னு ஒரு பேரை சொல்றேன்னா அப்படியே ஆஃப் ஆயிடணும். தலர்டைகர் சொல்லுங்க. இதுல என்ன காமெடினா தலர்டைகருக்கு ஓட்டே கிடையாது. ஆனா நாட்டுக்காக போராடுறாரு, நான் அவர் அப்ரிஷியேட் பண்றேன். ஒருத்தன் போட்டிருக்கிறான் விஜய் ஃபேனு, நாளைக்கு நடக்கிறது சுதந்திர போராட்டமா, மே 4 வந்து சுதந்திர தினமா, தமிழ்நாட்டின் சுதந்திர தினமா, எல்லாம் கேட்டுங்க. நான் புக் மார்க் பண்ணிட்டேன். இப்ப எதுவும் ரிப்ளை பண்ணக்கூடாது மெட்ராஸ், இப்ப எதுவும் ரிப்ளை பண்ணக்கூடாது, அதை புக் மார்க் பண்ணிக்கணும். மே 4ஆம் தேதி அன்னைக்கு நான் ஒரு 10 ட்வீட் புக் மார்க் பண்ணிருக்கிறேன். அந்த 10 பேருக்கு அன்னைக்கு கோட் பண்ணி நான் எல்லாரும் வெளில எடுத்து போட்டு இங்க பாருங்க. அதே தப்புதான் பண்றீங்க தலைவர் சார். மறுபடியும் பாண்டாவை ப்ரமோஷன் பண்ணி விடுறதுல இருக்கிறோம். ஏதோ 2 போட்டோ இப்ப அவனுக்கு எதிர்பார்த்த லெவலுக்கு ரீச் கிடைக்கலையா? இப்ப அதனால என்ன பண்றானுங்கன்னா எல்லா ஸ்டார்ஸும், அதாவது பிலிம் ஸ்டார்ஸ், இந்த நாடக ஸ்டார்ஸ், எல்லா ஸ்டார்ஸோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்தையும் போய் செக் பண்றானுங்க. அங்க யாராவது ஏதாவது டிவிக்கே பத்தி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து நான் மறுபடியும் ஒன்று சொல்றேன். நான் ஃபார்மெட் ஒன்று சொல்றேன், இந்த ஃபார்மெட்ல ஃபாலோ பண்ணிக்கோ. நாளைக்கு வந்து காலையில ஓட்டு போட்டுருந்துங்க, ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்பேஸோ ட்வீட்டோ நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். இல்ல காலையில இங்க ட்வீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க. ஆனா 9-10 மணிக்குள்ள காலையில போயிட்டு வந்துருங்க. 1. 2வது, தலைவர் காலையில ஏர்லி மார்னிங் வருவார், காலைல ரொம்ப சீக்கிரமா வந்துடுவார். அஜித் காலைல எத்தனை மணிக்கு வர்றாருன்றது இப்போ லைவா இருந்து பார்த்துட்டு போ, ஓகேவா? அவனுங்க அந்த நேரத்துல இங்க டிஎல்ல என்ன திருப்புவானுங்க நல்லா புரிஞ்சுக்க. அவனுங்க டிஎல்ல நாளைக்கு ஹெவியா பிரச்சாரம் பண்ணுவானுங்க ஆன்லைன்ல, நல்லா புரிஞ்சுக்க. கடைசி நேரத்துல ஏதாவது டிஸ்ட் அடிக்கணும்னு விஜயே ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் பண்ணுவான் ஸ்டண்ட். நாளைக்கு அவன் எப்படி ஓட்டு போட வர போறான் நீங்க கொஞ்சம் யோசிப்பாரு. சைக்கிள்ல வருவானா, நடந்து வருவானா, ஜட்டியோட வருவானா, இல்ல பேண்ட் போட்டு வருவானான்றது நீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அவன் வந்து கபிலன் ப்ரோ இன்டரப்ட் பண்ணது மன்னிச்சுக்கங்க, இதான் கேட்டான். அவன் எந்த பூத்துல வரான், எந்த இப்ப இங்க பெரம்பூருக்கு வரானா திருச்சி கிழக்கா? எனக்கு அது டேய் அவன் அங்க நிக்கிறான்டா, அவனுக்கு ஓட்டிங் இல்ல அவனுக்கு இல்ல அவனுக்கு வந்து அங்க அவனுக்கு ஓட்டு எங்க இருக்கு அங்க தான் போடுவான், நிக்கிறது வேற, ஓட்டு போடுறது அதுதான் அவனுக்கு பனையூர் பக்கத்துல தான் அவனுக்கு வந்து போலிங் ஸ்டேஷன். இல்லங்க அங்க சோழிங்கநல்லூர் சோழூர் தொகுதிக்கு தலைவருக்கு 1000 விளக்கு. இல்ல பிரதர், நான் வந்து 1000 லைட் நான் ஓட்டுல பிரதர் சும்மா போய் பார்வையிடுவாங்களா அதுக்கு சொல்றேன். இல்ல அதனாலதான் அந்த தொகுதியில இவ்வளவு பண்ணிருக்கேன் அளவுக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்கு காமெடி பண்ணக்கூடாது. ரெட்ராயன தலைவருக்கு 1000 லைட்ஸ், அவனுக்கு ஓட்டு இங்க பனையூர் பக்கத்துல, திருச்சி கிடையாது. கபிலன் நான் சொல்ல வந்ததுன்னா அவன் ஓட்டிங்க தான் கபிலன், அவன் பார்வையிடாத போவானா அதுக்கு கேக்குறேன். பார்வையிட போறாரு ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, தோக்குற மாதிரி இருந்தாலும் அவன் தொகுதி பக்கம் போக மாட்டான்.
பர்மிஷன் கொடுக்கலாம் பாண்டா. ஓகே ரெட் டிராகன் ப்ரோ அஜித் எந்த தொகுதி ப்ரோ? எந்த தொகுதி வருவார்? ஏகே அவரு திருவான்மியூர் வருவாரு. திருவான்மியூர் இல்ல அது நம்ம அது என்ன ஸ்கூல்னு சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா தான் வந்துட்டு போயிடுவாரு. இல்ல அவர் 7 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு. காலையில 7 மணிக்கு வந்துடுவாரு. ஜிப்சி எங்க போனீங்க? சொல்லுங்க ப்ரோ. எங்க போனீங்க? ஃபுல்லா ட்ரெயின் அந்த போன் சார்ஜில் போட்டு அடுத்த போன் சொல்லுங்க. சொல்லுங்க. அடுத்த போன்ல 2 போன்ல நானும் அப்படிதான் போட்டுட்டு இருக்கேன். வேற வழி இல்ல. வீட்டுல அப்படியே எல்லாம் பார்த்து கும்பிட்டுக்கிட்டேன். அந்த ஒரு நாள் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். அவசரப்பட்டீங்க. அப்ப மே நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? இல்ல அது பிரச்சனை இல்ல. அப்ப வீட்லயே சந்தோஷமாயிடுவாங்க. வீட்லயும் ஹாப்பி மூட்ல இருப்பாங்க. ஜிப்சி அதை நம்ம பாத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. ஜிப்சி நம்ம பாத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. அது என் பிரச்சனையே இல்லையா? அது எப்படி நான் பாத்துக்கிறது? எவையோடுக்கும் எனக்கு ஆனா அப்படியே இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஜிப்சி பிரதர் நீங்க தான் நீங்க போடுறீங்க, பாத்துக்கங்க. எது ஸ்பேஸா? ஆமா ஸ்பேஸ் போட்டுக்கலாம். நான் போடும்போது யார் யாருக்கு எப்படி மைக்கு தரணும் மட்டும் பாரு. கபிலன் மாதிரி நம்ம கபிலனுக்கு எல்லாருக்கும் ஃபுல் சப்போர்ட். போடுங்க ஹாப்பி பர்த்டே போடுங்க காலையிலேயே மங்களகரமா. ஒருத்தர் ட்வீட் பண்ணிருக்காரு, என்னங்க ஓவர்சீஸ் ஓட்டிங் ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு போட்டிருக்காரு. எவ்வளவு பேரு ஓட்டு போட்டாங்க அப்படின்ட்டு. ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃளைட் புக்கிங் அப்படின்னு போடுறாங்க. எப்படி இது வரைக்கும் நம்ம ரெக்கார்டு வச்சோமோ நாளைக்கு ஓட்டிங்லயும் நம்ம ரெக்கார்டு வைக்கிறோம். காலையில 10 மில்லியன் கவனிச்சிக்கலாம் தெரியல. அந்த ஸ்பேஸ்ல நம்ம பெங்களூர்ல இருந்து வரேன், பயங்கர டிராபிக்டா. எல்லாரும் என்னமோ ஓட்டு போட வர மாதிரி நினைச்சு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உறுதியா நடக்கும். ஓட்டிங் இல்லைன்னா கூட சும்மா ஓட்டிங் போடுற பூத்துக்கு முன்னாடி நின்று கூட்டத்தை காட்டுவானுங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பாண்டாவோட போஸ்ட் பாத்தீங்களா இல்லையா? போயிட்டு வெளியே வருவாங்க, பத்து விடுவாங்க. பாண்டாவோட போஸ்ட் பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லா ரோட்ல அவ்வளவு மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நான் மக்களை பார்த்ததே இல்லை. ஏன் நாய என்ன நாய சொல்லிட்டு இருக்க? ரோட்ல மக்களை வரக்கூடாதா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ராத்திரில இருந்து எல்லாரும் ஓட்டு போறதுக்கு அங்க முன்னாடி வாசல்ல கேம்பிங் போட்டு நெட்டு போட்டு தங்கி இருக்கிறாங்கப்பா. இந்த வேலைக்கு போயிட்டு வரவனெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுட்டு இவரெல்லாம் வந்து அண்ணனுக்காக ஓட்டு போறாங்க. இவனுங்க நாளைக்கு ஓட்டு போட போறது இல்ல சும்மா வேடிக்கை பார்க்க போறது எல்லாமே பெனிஃபிட் தான் பப்ளிக். இவனுங்க கண்டிப்பா சும்மா போக மாட்டானுங்க. அவனுங்களால போய் சும்மாவும் இருக்க முடியாது. எதையாவது நோண்டின்னு இருப்பானுங்க, எதையாவது பண்ணுவானுங்க. பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகும். அதுதான் சொல்றேன், பப்ளிக்கே ஈவி இறக்கம் பார்த்து ஒரு ஓட்டு போடலான்னு வரவன கூட அந்த ஒரு ஓட்டு போட விடாம அவனுங்களே பண்றானுங்க. சொந்த காசுல அவனுங்களே நாளைக்கு பண்ணுங்கடா பாத பூஜை. நாங்க எல்லாரும் பூத்துக்கு வரோம், வாசல் நின்னு பாத பூஜை பண்ணுங்கடா எங்களுக்கு. அதுதான் அவனுங்களே பண்ணுவானுங்க. நம்ம எதுவுமே பண்ண வேணாம். அவனுங்களே அவங்களுக்கு சொந்த காசுல சூனியம் வச்சுப்பானுங்க. நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டும். ஆனா கபிலன் ப்ரோ நம்ம ஜெயிச்சிட்டோம். 12 மணிக்கு 400 பேரோட இருக்கும். வெயிட் பண்றேன். நாளைக்கு என் தொகுதி வேட்பாளர் கூட செல்ஃபி ஒண்ணு எடுத்து அவனுக்கு கிண்டல் அடிச்சு நான் ஒண்ணு பண்றேன். இரு அண்ணன் லாஸ்ட் ஸ்பீச்ல இந்த போல் எடுத்ததெல்லாம் வச்சு காண்டாயிட்டேன். ஒரு போலும் வரல. ஒரே நிமிஷம், நம்ம போற இடத்துலலாம் இந்த பூத் ஓட்டு போறதுக்கு வெளியிடத்துல உட்காந்துருப்பாங்களா, பூத் கொடுப்ப அந்த இடத்துல ஆளே இருக்க மாட்டாங்க. எங்கெல்லாம் டிவிக்கு ஆள் இல்லையோ அதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டு கிண்டல் பண்ணணும். சென்னை மாதிரி ஏரியால ஆள் இருப்பாங்க, ஊர் சைடு எல்லாம் இருக்க மாட்டாங்க. அட நீங்க வேற ப்ரோ, நீங்க வேற, இங்கெல்லாம் எவனுமே கிடையாது. அத போட்டோ எடுத்து அனுப்பணும், போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணணும். என்னடா பெரிய சீன் சொன்னீங்க. அவர் என்ன கேக்குறாருன்னா காலி சேர் காலி டேபிள் இருக்கும், அதை மட்டும் போட்டோ எடுத்துக்கின்ற. ஆமா, அதை மட்டும் போட்டோ எடுத்து போடணும். பெரிய இவன் மாதிரி பேசுனீங்க, ஒருத்தனையும் காணும் அப்படின்னு சொல்லி போட்டா போதும், டிகர் ஆயிடுவானுங்க. அந்த வேட்பாளர் வந்து இருப்பாரு. இன்னைக்கு ஸ்பேஸ்ல உட்காந்து நான் பெருசா ட்வீட்டே போடல இன்னைக்கு சாயங்காலம். இல்ல நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாரும் ஓட்டு போட போறீங்க. நான் நாளைக்கு போறதே போட போறேன். இல்ல இல்ல நிஜமா இல்ல, அது என்னது பூத் கமிட்டில உட்காருவானுங்கல்ல, என் ஏரியாக்கு யாரா இருக்கீங்கன்னு அந்த ஒரு மூஞ்சியை நான் பார்த்தே ஆகணும். இது வரைக்கும் நான் ஒருத்தனை பார்க்கல கபிலன். இவனுங்க சார்பா இந்த ஊர்ல எங்க ஊருக்கு சப்போர்ட்டா யாரா இருக்கீங்க எங்க டிவிக்கு சார்பா சொல்லுங்க. அவனுக்கு கேட்பேன், டேய் நீ யாரா அந்த ஸ்டிக்கர் ஒட்டு போடணுங்க அவன்கிட்ட கேட்பேன். அதுக்காகத்தான் நான் நாளைக்கு போறேன். ஆக்சுவலா
இல்ல கேட்கவே அவர் வேணாம். வந்து அந்த முகரக்கட்டைகளை இளைஞர்களை பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். பயங்கரமா அட்ராக்ட் பண்ணி பயங்கரமா அவரு எம்எல்ஏ ஆறுக்கு இது இருக்குன்ற மாதிரி போல்ல எல்லாம் சொல்லிட்டாங்க. யாருங்க என்ன போலுங்க? இல்லங்க இவனுக்கு ஒண்ணு போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா பரவாயில்ல, விஜயால தான் இளைஞர்கள் வந்து அரசியல் பேசுறாங்க. இல்லைன்னா மட்டும் நாங்க பேசியிருக்க மாட்டோம். என்னமோ உண்மைடா. அண்ணனுக்காக பண்றோம் அப்படின்னு. கபிலன் பரா ராம்குமார் ஒண்ணு போட்டிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன், இதுல கமெண்ட்ஸ்ல பாருங்க. நாளை காலையில ஓட்டிங் ஆரம்பிக்குங்க 7 மணிக்கு. 7 மணிக்கு அவனுக்கு ஆரம்பிப்பாங்க பாக்ஸ் ஆபீஸ் நம்பரு. ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷன் 10% தான் போடுவானுங்க, அவனுக்கு 20% போடுவாங்க. கேட்டா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்கேம் பண்றாங்க, கலெக்ஷன் கம்மியா போடுறாங்கன்ற. எலெக்ஷன் கமிஷன் ஆமா, எலெக்ஷன் கமிஷன் 30% போடுவானுங்க, அவனுக்கு அதுக்குள்ள 100% போட்டு காலையில முடிச்சு 10 மணி விட்டுருவானுங்க. நிலவரம் 100 கோடி ஒண்ணு வந்திருக்கான் அண்ணனுக்கு அப்படின்னு ஆமா. எக்ஸ்பீரி 100% போட்டுருவானுங்க. இல்ல ஒரு உருட்டு ஓகேங்களா? நிச்சயம் தமிழ்நாடு அரசு ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேணாம். நாளைக்கு ஓட்டு கணக்கெடுப்பு நடக்கும். இது இப்போ எத்தனை பர்சன்டேஜ்னு அது மூலமாவே தெரிஞ்சு வச்சுக்கீங்க. எத்தனை பெண் வாக்காளர்கள் எத்தனை ஆண் வாக்காளர்கள் மே 4 தேதி தெரிஞ்சிடும். முடிஞ்சு போச்சு. ஆமா. இதுல இன்னொரு கொடுமை என்ன நடக்கும்னா, எண்ட் ஆஃப் தி டே 6 மணிக்கு அவன் வந்து ஃபைனலா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பான் எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா? நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அது எனக்கு தெரிஞ்சு 85% வர்ற அநேக வாய்ப்பு இருக்குது. அந்த 85% வந்த உடனே இவனுக்கு என்ன பண்ணுவானுன்னா, போன எலெக்ஷன் 76, இந்த வருஷம் 85, எல்லாமே இது அண்ணானாலதான் சாத்தியம், நாங்க வந்து சாதிச்சிட்டோம், நாங்க வந்து 234க்கு 300 சீட் அடிக்க போறோம், மே 4 எங்களுதுதான், எல்லாரும் ஓடி போயிடுங்கன்றவானுங்க. அவங்களுக்கு தெரியாது தற்கூரிங்களுக்கு. எஸ்ஐஆர் அதுதான் வர இதுல மொத்த எஃபெக்டுமே வந்து எஸ்ஐஆர் எல்லாம் வர்ற எஃபெக்ட் தான். இதை தாண்டி 2% 3% அவனுக்கு சொல்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் மேக்ஸிமம். கீழே பாண்டா வந்திருக்கானா பாருங்க, இருந்தா வாங்க மேல. டியர் பாண்டா கம் அப், நான் உங்ககிட்ட டி-ஷர்ட் வாங்கணும். அவன் காசு கேட்பான்டா எருமை. ப்ரோ தளபதி கோசம் இது கூட பண்ண மாட்டோமா ப்ரோ? தளபதி கோசம் சப்போர்ட் பண்றேன், மேல வாங்க ப்ரோ, நம்ம பேசுவோம், கபிலன் கிட்ட பேசுவோம். நாங்க டிவி நீங்களும் நானும் 2 பேரும் சேர்ந்து கபிலன் கிட்ட கேள்வி கேட்போம். மேல வாங்க. வருவான் உடனே நீ அவன்கிட்ட கேட்ப, காலை விரிச்சா பிங்கா இருக்குமா கருப்பா இருக்குமா நீ அவன்கிட்ட கேட்ப. நீ இன்னும் கேட்ப, டிவி சேனல்ல வந்து பனியன் வித்தியான்னு அசிங்கமா கேட்டாங்களே, அங்கேயும் போய் திருப்பி உட்காருன்னு கேட்ப, ஓடிடுவான். எதுக்கு? இல்ல பாண்டா இப்ப குடிச்சுன்னு இருப்பான். இல்ல நான் கேக்குறேன்னு இல்லையா, நீங்க கேட்டுட்டு அவனை ஓட விட்டுருவீங்க போல. இல்ல அவன் என்ன கேட்பான், அடுத்து என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். இங்க வா, என் வீட்டுக்கு வா, பாத்ரூமுக்கு வா, நான் தனியா காட்டுறேன் வா, இந்த கவுண்டமணி இதுல நாட்டம படத்துல காலையிலே வாயா நல்லா காட்டுறேன் அப்படிம்பா. அந்த மாதிரி எல்லாம் இப்படி போயிடுது. அதான் இவனுங்களை பத்தி அவனை பத்தி தெரியாம இவன் போய் கேட்பான். இவன் பிக்மேனா பரவாயில்ல, ஏதோ உனக்கு பதில் சொல்லாம அவாய்ட் பண்றான். அவன் நீ எப்படா கேப்ப எப்படா விரிப்படா ரெக்வெஸ்ட் தான் வைப்பேன். அன்னைக்கு ஜிப்சி ப்ரோ வந்து அவன் தொப்பையில கோலம் போட்டாரு, அதை மட்டும் ரீக்ரியேட் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டுருக்கியா உண்மையா அப்படின்ட்டு. இல்ல எனக்கு அதை பிரிண்ட் பண்ணி டி-ஷர்ட்டா கொடுறா. அவன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. நான் என்ன தெரியுமா கேட்பேன், எங்களுக்குலாம் லைஃபுக்கு ஒரு தொழில் இருக்கு, உனக்கு தொழில் லைஃப் லீட் பண்ற என்னையா தொழில் பண்ற, இதை தவிர உன் தொழில் என்ன அப்படின்னு கேட்கணும் அவன்கிட்ட. தொழில்னா ஆமா தொழில் தான் பண்றா போல. தொழில் தாங்க, நீங்களே சொல்றீங்க பதிலா நீங்களே கேள்வி கேக்குறீங்க. இதான் பண்ணிட்டு இருக்கா போல. இதான் தொழில் அவனுக்கு. ப்ரோ அவனுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு ப்ரோ, பலவாய் பங்கஜ். கரெக்டா புரிஞ்சுங்க, அதுவே தொழில் தெரிஞ்சு. ஒரு நாள் இல்ல சீரியஸா கேக்குறேன், வேற எதுவும் ஒர்க் பண்ணலையா அவன் பிசினஸ் கிடையாதா? அவன் முதல்ல போயிட்டு நான் வந்து நானே அது என்ன தெரியுமா, நானே இதுக்கு போனேன், நானே நூடு பார்த்தேன், நானே காட்டன் எடுத்தேன், நானே துணி எடுத்தேன், நானே தைக்க சொன்னேன், ஒரிஜினல் காட்டன் ப்ரோ 100% காட்டன் குவாலிட்டி போற அப்படின்னா வாங்கி பாத்திரம் மயிறு, அது காட்டனா அதுனா பாலிகிராமிக்காது பாலிஸ்டரா காட்டன் தெரியாம பாலிஸ்டர் இல்ல பாலிஸ்டர் துணியா, இதா லினன் காட்டனா? ஏங்க நம்ம கேபிஎன் இருக்கார்ல, ஆமா அவர் அதுதான் பிசினஸ் பண்றாரு. ஓ ஒரிஜினல் காட்டனுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இவர் போனாராம் கோயம்புத்தூருக்கு போனாராம், பண்டில வாங்கினாராம், மண்ணை பிசினஸ்ல மண்ணை தூக்கி போட்டாங்க, நான் முடிஞ்சு போச்சு அந்த பிசினஸ் விட்டான். இப்ப என்னன்னா ஜன்னல் வாங்கி விற்கிற வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்க உதற விட்டுருக்கான். அவன் ஒரு பிசினஸும் பண்ணல, திடீர்னு ஒரு ட்வீட் போட்டாரு, மாசம் 25,000 ரூபாய் சம்பளம்.
30,000 சம்பளம். என் கூடவே டிராவல் பண்ணணும். நான் வீடியோ எடுத்து போட்டினே இருப்பேன். நீ எடிட் பண்ணி எடுத்து அறுத்து தள்ளிக்கினே இருக்கணும். மாசம் 25,000 சம்பளம், 30,000 சம்பளம்னா எடிட்டர் வேணும் அப்படின்னா எவனும் வரல போல விட்டான். ஏதோ ஒரு ஆபீஸ் போட்டாலாம் போட்டிருந்தானேங்க ஏதோ பிசினஸ் ஞாபகம் இருக்கு. நீங்க யாரும் பாத்தீங்களா? குடியுரிமை கல்யாணத்துக்கு போனாங்க. அங்க தங்குறதுக்கு ஒரு ஏசி ரூம் போட்டு கொடுத்துருக்கான் அவன். ஓகேவா? இது அதுக்கு அங்க போனவன் என்ன பண்ணுவான்? நீங்க போறீங்க, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, நீங்க போய் தங்கிட்டு சாப்பிட்டுட்டு வாழ்த்துட்டு வருவீங்க, கரெக்டா? இவன் என்ன தெரியுமா பண்ணா? இவர் கொலுசு எடுக்க போறாராம். பெரிய இந்த இதுல போயிட்டு நகை மாடியில போயிட்டு கொலுசு எடுக்க போறாராம். அதுக்கு 4-5 போட்டோ. சட்டை எடுக்க போறாராம். அதுக்கு 4-5 போட்டோ. அந்த சட்டையை கண்ணாடி முன்னாடி நின்று அதுக்கு ஒரு 4 போட்டோ. அவன் ஏன் குழப்படுத்துவாங்க? இவ்வளவு வருஷமா பேசுறான் ஸ்பேஸ்ல. உனக்கு எம்மா ஃபாலோஸ் ஏத்தி விட்டுருப்பான் குடியுரிமா. ஏன் 1 கிராம் நகை போட்டா என்ன? வெள்ளி கொலுசு எடுத்து கொடுக்குறான் கஞ்ச கம்பக்கு இந்த கஞ்ச பையன். ஏன் 1 பவுன் போட்டாங்க? ஏங்க 1 பவுன் நகை போட்டானாங்க அவன் கல்யாணத்துக்கு? அடப்பாவி. எங்க போய் குடியுரிமை கேளுங்க. எப்பா யாராவது குடிய டைம் பாஸ் பேஸ்க்கு லிசன்ல இருக்கற மோதிரம் கூட போட மாட்டான், போட முடியாது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, gift வந்து அவருக்கு தானே கொடுக்கணும். இவர் ஏன் வெள்ளி கொலுசு வாங்கி கொடுக்குறாரு? விஜய்ட்ட வாங்கின காயினே நிறைய இருக்குமேங்க, அதை உருக்குனாலே ஒரு மோதிரம். இல்ல நான் என்ன சொல்றேன், யாராவது லிசனர்ல இருக்கிறீங்கன்னா மனசாட்சியில தாராளமா போ. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோன்னு சொல்லு ப்ரோமா. கவர் குடியுரிமை கல்யாணத்துக்கு போனியே, என்ன ப்ரோ கிஃப்டா கொடுத்த? உடனே குடியுரிமை தடுக்க வருவான். என்ன இருந்தா உங்களுக்கு என்னங்க விடுங்க அப்படிம்பா. ஏங்க நீங்க இருங்க. அவரு தான் உட்காந்து ஏதோ வெள்ளி நகை கொலுசு எடுக்க போறேன்னு போட்டோ எடுத்து போட்டாரு. நீ நகை எடுத்தியா? தங்க நகை எடுத்தியா? வெள்ளி நகை எடுத்தியா? எனக்கு சொல்லு ப்ரோ. நகை எடுத்தீங்கன்னா எம்மோ நகை எடுத்த? நீ என்ன கிஃப்டா கொடுத்த? எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். இல்ல நீ எந்த அளவுக்கு நீ குடியுரிமை மேல பாசத்தை வச்சிருக்க நான் காட்டிக்கிறதான். 1 சவரன் நகை போட்டிருந்தீங்கன்னா ஓகே நான் விட்டுருவேன். 1/2 பவுன் 3/4 பவுன் போட்டிருந்தீங்கன்னா அப்படின்னு கொஞ்சம் துப்பிடுங்க. ஏன்னா இதை கேளுங்க அவன் கிட்ட, பாண்டா கிட்ட கேளுங்க. ஏன்னா அவன் சொந்தமா வீடு கட்டுருக்கிறான். எங்க சொந்த ஊர்ல நினைக்கிறேன், சென்னையில ஒரு வீடு கட்டுருக்கிறான். ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ப்ரமோஷன் வாங்கி பண்ணி காசு நிறைய தின்னு வயிற்றுல சேர்த்து வச்சிருக்கான். சென்னையில இல்ல அவினாசில தான். அவினாசிலையா சொந்த வீடு அங்க கட்டிட்டு இருக்கிறான். சரியா? அவனுக்கு வேற செலவே கிடையாது. அவங்க அம்மாவுக்கு சோறு போட்டா போதும், அவ்வளவுதான் அவனுக்கு செலவு. அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கு சோறு போட்டாலே போதும். நான் என்ன கேட்கறேன், இத்தனை வருஷமா இவன் கூட பழகினியே, இவனுக்கு ஒரு பவுன் நகை போட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? 1 பவுன் எவ்வளவுங்க 1 பவுன்? அதான் நான் கேக்குறேன். அண்ணங்கிட்ட வாங்கின காசை உருக்குனாலே பண்ணிருக்கலாமா? இல்ல நீ வாங்கி கொடுத்த வெள்ளி கொலுசு அவன் போட்ட சோத்துக்கே சரியா போச்சு. கல்யாண சாப்பாடு அவன் போட்டிருப்பான். ஒரு இலைக்கு தலைக்கு என்னங்க ஒரு இலை என்ன கிட்டத்தட்ட என்ன ஒரு 300 ரூபா 400 ரூபா போட்டு செலவு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் குடியுரிமை. கரெக்டா? ஒரு இலைக்கு பிரியாணி போட்டிருப்பான், இட்லி தோசை வடை பூரி பொங்கல், அப்புறம் அந்த நார்மலா அந்த டிஃபன் ஐட்டம்லாம் இருக்கும். மத்த குறைக்கு அப்புறம் ஸ்வீட் ஐட்டம் டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப சாப்பிட்டதுக்கு அளவு கூட அவன் கொடுக்கல, ஒண்ணும் செய்யல. அதான் சொல்றான், அந்த இலையே 350 ரூபா 500 ரூபா இருக்கும். இவன் 500-300 ரூபாய்க்கு கொலுசு எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கேவலம் பிடிச்ச வேலை இவன். நான் போட்டோ பார்த்தேங்க டிஎல்ல கண்ணாடி. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. ஏங்க ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போடவா? ஏங்க நீங்க வேற இல்ல நல்லா இருந்துச்சு பண்ணுங்க. இல்லங்க அது அந்த ஃப்ளோல வரும், அப்படியே விட்டுருங்க. இது என்னன்னா, அது போய் கொலுசு கடையில போய் நின்றுட்டு கொலுசை போட்டாடுறான்னா அந்த கொலுசுக்கு அண்ணாண்டு இருக்கிற கண்ணாடி இந்த முகரக்கட்டை தெரியுது. இது அது ஜூம் பண்ணி எடுத்து காட்டுது. இந்த முகரக்கட்டையில தான் 2 பக்கம் பெயிண்ட் கருப்பு பெயிண்ட். அது பாண்டாக்கு அந்த ஹாபிட் இருக்கு. நைட்டு 11 மணி 12 மணி ஆச்சுன்னா சந்திரமுகி மாதிரி கொலுசு எடுத்து அப்படியே கடையில பாத்துட்டு காலில் கட்டிட்டு ஆட ஆரம்பிச்சிடும். அந்த பழக்கத்தை நான் இமேஜின் பண்ணி பாத்துட்டேன். ஜோதிகா காஸ்டியூம் இருக்குல்ல சந்திரமுகில, அந்த ஒரு முறை மாறிடுவாரா நைட்டு? தலைவரே கொடூரமா இருக்கு தலைவரே, விட்டுருங்க வேணாம். அது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, காதலிக்கும் பெண்கள் கையில பாலசுப்ரமணியம் ஆடுவாப்புல ஒரு காஸ்டியூம், அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு கொலுச கரண்ட்ல பண்ணிட்டு இருப்பான். எனக்கு தலைவட்ட காட்டிக்கிறா இருக்காரா? ஐயோ காட்டி நம்மளுக்கு பரவாயில்ல, வாங்க வாங்க. நான் நாளையில இருந்து ஓட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே 24ஆம் தேதியில இருந்து எலிவேஷன் ட்வீட் தான் அண்ணனுக்கு. சர்க்காஸ்டிக்கா பாருங்க. அது இவன் கொடுப்பான் பாருங்க. இப்ப பாண்டா இவருங்க எல்லா தலையில கையை உட்காந்துருப்பான். பாண்டா அவன் பேச போவான். என்ன ப்ரோ சௌக்கியமா? சௌக்கியம் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி ஆயிப்போச்சு?
யாரோ தளபதி தளபதி இல்ல இல்ல தளபதி அவனுங்க அமுதன் யாரோ அவனுங்க இருக்காங்க. ஏற்கனவே கடுப்புல இருப்பானுங்க. இவனுக்கு வந்து போயிட்டு பாண்டா அதான் இப்ப ஏதாவது சொன்னல ப்ரோ. புண்டர் டிஷர்ட் விற்க வந்தா இப்ப விற்கிறதுக்கு நான் வாங்குறதுக்கு டைம் இல்ல, நம்ம வேற மைண்ட் செட்டுங்க, ஒழுங்கா போயிடு. அப்படி இல்ல ப்ரோ, அரசியல்ன்றது ஏய் என்னையா நம்ம சீமான வேணா கம்முனு ஓடிக்க ஓடிப்போடு. இல்ல ப்ரோ, தமிழ்நாடு மக்கள் என்ன ஆனாலும் இந்த ரெட்டை இலைக்கு சூரியனுக்கு தான் அடிங்குமா. நான் மக்கள் திருந்திட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னும் திருந்தல. அடுத்த 2031 பாத்துக்குவோம் அப்படின்னு. நாளைக்கு வந்து எலெக்ஷன் டே ரிவ்யூன்னு பாண்டாட்டேன்னு அநேகமா ஒரு வீடியோ வரும். நான் போலிங் பூத் போனேங்க, பார்த்தா எல்லாமே யூத்தாவே இருந்தாங்க. அநேகமா எல்லாரும் டிவிகேக்கு தான் போட்டாங்க. அவன் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவான்னு சொல்லவா? அந்த டப்பா காருக்குள்ள உட்காந்துப்பான். அந்த டப்பா காருக்குள்ள உட்காந்துப்பான். அந்த கார் அவனுக்காகவே மிஸ்டர் பீன் மாதிரி அவனுக்காகவே செய்யப்பட்ட ஒரு காரு, சரியா? அவனை தாண்டி வேற எதுவுமே பின்னாடி எல்லாரும் உட்காந்தா பின்னாடி என்ன இருக்கு தெரியும். இவன் உட்காந்தானா பின்னாடி இருக்கிற கண்ணாடியே தெரியாது, அப்படி இருப்பான். அப்படியே அட்டச்சுக்கிட்டு எல்லாரும் கார்ல உட்காந்தா ரைட் சைட்ல உட்காந்துருக்காங்களா லெஃப்ட் சைட்ல உட்காந்துருக்காங்களா தெரியும். இந்த பையன் உட்காந்தா காரோட சென்டர்ல உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க நல்லா பாருங்களேன். அப்படி விரல எடுத்து இப்படி நீட்டி நீட்டி ஒரு செல்ஃபி போடுவான். என் ஜனநாயக கடமையை நான் ஆற்றி விட்டேன், மயிறு ஆற்றி விட்டேன். இதுதான் போன தேர்தலுக்கு என்ன பண்ண, என் ஜனநாயக கடமையை நான் ஆற்றி விட்டேன். இன்னைக்கு என்ன பண்ண, என் ஜனநாயக கடமையை நான் ஆற்றி விட்டேன். டீ ஆத்துறத விட இவன் ஆத்துறது அதிகமா இருக்குங்க. நீங்க வேணா பாருங்க, காரை விட்டு வண்டிலாம் விட்டுலாம் இறங்க மாட்டான். ஒரு போட்டோ எடுத்து பில்டப் கொடுப்பான் இங்க விஜய் ஃபேன்ஸுக்கு. ப்ரோ நான் ஆன் தி வே, பூத்துக்கு நான் ஆன் தி வேம்பான். இவனெல்லாம் தனியா நிப்பாட்டி வைக்கணும். கோயில் யானையை வந்து வரிசையில் நிக்க வைக்க மாட்டாங்க, தனியா நிப்பாட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி இவனை தனியா நிப்பாட்டி வைக்கணும். இவனெல்லாம் கியூல நிக்க வைக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவன் பின்னாடி நிக்கிறது நமக்கு ஆபத்து. ஒரு பாம் போட்டான்னு வச்சுங்க, அப்படியே இந்த ஷாங்காய் படத்துல பறக்கிற மாதிரியே பறப்போம் நம்மளாம். இவன் இந்நேரத்துக்கு அவன் அங்க டைம்ஸ் பாஸ் பேசிட்டு இருப்பான். எவனா அவன் டேக் பண்ணி கூப்பிடுங்க, வருவான். அவன் கண்டிப்பா வருவான். என்னெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கான் காட்டாது. என் பட்சி என்ன சொல்லுதுன்னா, அந்த நாய் அலாம்னஸ்ல உட்காந்து லிசன் பண்ணுதுன்னு எனக்கு என் பட்சி என்ன சொல்லுது. அவன் குடியுரிமை ஏதோ ஸ்பேஸ் எல்லாம் போடலையா இன்னைக்கு அவன் எதுவும் போடலையா? அவன் முன்னாடி தனியா ஒண்டி கட்டியா இருந்தா பரவாயில்ல, இப்ப கல்யாணம் ஆகி போச்சு. அதான் எனக்கு டவுட். போறானே டெய்லி அப்பப்போ போறானே, சொல்றான் லிங்க் அனுப்புறாங்க, எனக்கு போக மாட்டேன் சொல்றேன். பாண்டா ஒண்டி கட்ட தானே, கரலா கட்ட கூட ஒண்டி கட்டையில வாழா வெட்டியா இருக்கான். வாழா வெட்டியா இருக்கிறான். ஆமா வாழா வெட்டி. இவனுக்கு என்னங்க கழுது கட்டா குட்டிச்சாரு, மிஞ்சி போனா மூஞ்சி எடுத்து. அவன் எது பண்ணாலும் என்னால தாங்க முடியாது. ஒரு எது பண்ணாலும் தாங்கிப்பாங்க. அந்த ஒண்ணு பண்ணுவாங்க, கேமரா அவன் மூஞ்சி கிட்ட கொண்டு வந்து கண்ணு கிட்ட கொண்டு வந்து இந்த கருவலையெல்லாம் எப்படி ப்ரோ போகிறது இல்லை. அங்க தாடி தொங்கி போச்சு, வயிறு தொங்கி போச்சு, கீழையும் தொங்கி போச்சு, மண்டையில இருக்க கொண்டையில இருந்து எல்லாம் தொங்கி போச்சு. இப்ப அந்த அழகு மேனி பெரிய அப்படியே இது அழகு மேனில கருப்படிக்குதான். எருமைக்கு பிறந்த எருமை உட்காந்து சுகர் சேலஞ்சு. நீங்க இந்த ஸ்பேஸ் க்ளோஸ் பண்றேன்னு சொல்றீங்க. பாண்டா என்ன பண்ணா, இங்க வந்துட்டு சொன்னா, நான் இன்னைக்கு ஒரு லைவ் ஸ்பேஸ் போட போறேன், அதை நீங்க இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்பாஸ் ஸ்பேஸ்லயும் வருவாங்களாம். அவருக்கு கால் பண்ணி பேசுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம தான் டைம் ஸ்பாஸ் ஸ்பேஸ்ல போக முடியும்னு சொல்லிட்டு யூடியூப்ல போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவன் ஏதோ கேஸ்டோ ஏதோ ஒரு வார்த்தை விட்டான். அதை கரெக்டா ரெக்கார்ட் பண்ணேன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கமெண்ட்ல போட்டேன். எப்பா இங்க பாரு, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாச்சு, நீ இந்த மாதிரி வார்த்தை விட்டான்னு 1.5 நிமிஷத்துல லைவ் க்ளோஸ். கபிலன் சாப்பிட்டு இருந்தான், நெய் சோறு சாப்பிட்டு இருந்தான். நெய் சோறு ஆர்டர் பண்ணிக்க ப்ரோ, இன்னைக்கு நான் 24 hours லைவ் போடலான்னு பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி நடந்துச்சு. ஒரு 6 மாசம் 7 மாசம் முன்னாடி நெய் சோறு ஆர்டர் பண்ணிட்டு நெய் சோறு வந்துச்சு. நெய் சோறு சூப்பரா இருக்கியா, நீங்க சொன்னீங்க பிரியாணி வாங்க காசு இல்ல, அதனால நெய் சோறு ஆர்டர் பண்ணிருக்கோம். ஏதோ சாப்பிட்டு பேசி இருந்துச்சு. உன்னை கமெண்ட்ல போட்டு நீ இந்த மாதிரி பேசிருக்க இத்தனை செகண்ட்ல அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை விட்டான். இது மாதிரி பேசிக்க மாட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு லைவ் சாட் கமெண்ட் போயிருந்துச்சு. அதுல மாத்தி பேஸ் பண்ணிட்டே இருந்தேன். 1.5 நிமிஷம் தான் காலி. 24 hours வந்து உட்கார்ந்தான், முடிச்சாச்சு அவட. அது மாதிரி வந்தா ஃபன் பண்ணலாம், அதனால கூட்டுவாங்க. இன்னைக்கு நைட்டை வந்து சிறப்பிச்சு விட்டுறலாம் வந்தாங்கன்னா. யாராவது ஒரு சிறப்பான ஒரு ஸ்பேஸா மாத்தலாம். யாராவது இருந்தா கூட்டுருவாங்க. அந்த பையில தூங்கிட்டு இருந்தானா அந்த எழுப்பி விடுங்க. எங்களுக்கு இன்னைக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்து ஏமாத்திட்டீங்க. அது